அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்பொழுது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மிக தெளிவாக அதிகாரப்பூர்வமாக கூறியிருக்கிறார். அவர் தன்னுடைய கட்சியின் பெயரையும் அறிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த ஒரு பெயரில் தன்னுடைய கட்சியை பதிவு செய்து விட்டார். அதாவது விஜய் அவர்களுடைய அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்தே விஜயுடைய ரசிகர் நற்பணி மன்றம் சில வருடங்களுக்கு முன்பாக விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டது. அப்பவே சில பேர் கேள்வி கேட்டாங்க, இந்த விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பேர்ல இருக்கிறதுனால விஜய் அவர்கள் மிக நிச்சயமாக அரசியலுக்கு வருவாரோ அப்படிங்கிற கேள்வி. விஜய் அவர்களுக்கு நேரடியாக அந்த நேரத்தில் எதுவும் பதில் சொல்லிக் கொள்ளல. ஆனால் அந்த விஜய் மக்கள் இயக்கம் மூலியமாக ஏராளமான விஷயங்களை, அதாவது நல்ல விஷயங்களை அவர் செஞ்சார். மாற்று கருத்தே இல்லை. எத்தனையோ மக்களுக்கு உதவி இருக்கிறார். எத்தனையோ மக்களுக்கு அதாவது வயிறார சாப்பாடு போட்டது மட்டுமல்லாம ஏராளமான விஷயங்களையும் அந்த மக்களுக்கு, அதாவது மருத்துவ விஷயங்களா இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், என்ன தேவையோ அதெல்லாம் அந்த மக்கள் இயக்கம் மூலியமாக செய்திருக்கிறார். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. இப்ப அந்த விஜய் மக்கள் இயக்கம் தான் அப்படியே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கட்சியின் பெயராகவும் அது அறிவிக்கப்பட்டு விட்டது. தற்போதைய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் அது சம்பந்தமான அறிக்கையையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னாக்கா, அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்மாரப அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம். அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அந்த அறிக்கையில் முதல் பாராவில் கூறியிருக்கிறார். சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு ஒரு அரசியல் அதிகாரம் மிக நிச்சயமா தேவைப்படுகிறது. அது ஒரு சாதாரண ஒரு தொண்டு இயக்கத்தினால செய்ய முடியல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படின்னா அந்த சிஸ்டத்தை மாற்ற போறாராங்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. சரி, விஜய் அவர்கள் இந்த கட்சி தொடங்கின இந்த நேரத்துல அவர் வெற்றி அடைவாரா, அவர் முதலமைச்சரா ஆவாரா அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் வருகிறது. அதற்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை பேசியாகணும். என்ன அப்படின்னு சொன்னாக்க, விஜய் அவர்கள் தற்பொழுது அரசியலுக்கு வந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்களுடைய அந்த திரைத்துறை வாழ்க்கையை பற்றிய இந்த ஒரு விஷயம்தான் நமக்கு ஒரு உறுத்தலா இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, விஜய் அவர்கள் இன்னைக்கு தமிழ் சினிமாவிலேயே உச்சம் பெற்ற நடிகர். இவரை மிஞ்சி இன்னைக்கு எந்த நடிகரும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒருவராக இவர் தான் இருக்கிறார். குழந்தைகளுக்கு இவருடைய திரைப்படங்கள் தான் இன்னைக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு திரைப்படங்களாகவே மாறி இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில விஜய் அவர்கள் இன்னும் 100 படங்கள் கூட முழுசா முடிக்கல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்குது. எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் 100 படங்கள் நடிச்சு முடிக்கிறதான் பெரிய சாதனையாக நினைப்பாங்க. அதுவும் 100 படங்கள் கதாநாயகனாவே நடிச்சு முடிக்கிறது, அந்த ஒரு சந்தோஷம், அந்த திருப்தி இருக்கு பாருங்க, வேற எதுலையுமே அவங்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வெறும் 69 படங்களை மட்டுமே நடிச்சுட்டு நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, திரைத்துறையில் அவர் என்ன மாதிரியான சாதனைகளை செய்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வருது இல்லையா? ஏன் அப்படின்னு சொன்னாக்க, திரைத்துறையில 100 படங்கள் நடிச்சு முடிக்கிறதா அடிப்படையான ஒரு சாதனையாக கதாநாயகனுக்கு பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில திரைத்துறையிலேயே தன்னுடைய சாதனையை அவர் முழுமைப்படுத்தாமல் அரசியலுக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது ஒரு அவசர முடிவா, நிர்பந்த முடிவா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. ஏன்னா நம்ம மாஸ்டர் படம் வெளியாகும் பொழுதே நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது மாஸ்டர் படம் நெய்வேலியில ஷூட் போய்கிட்டு இருக்கும் பொழுது வருமான வரித்துறை சோதனை நடத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் படத்துடைய அந்த ஆடியோ லான்ச் அப்போ விஜய் பேசின அந்த ஒரு விஷயத்துல நம்ம ஒரு கிளிப் எடுத்து போட்டிருந்தோம். அதுக்கு பிறகு பீஸ்ட் படம் வெளியாகுது. அந்த பீஸ்ட் படம் வெளியாகும் பொழுது அந்த படத்துடைய கதையில அவுட் ஆஃப் ட்ரெண்ட் தான் வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அப்படிங்கிற அந்த ஒரு காட்சி அமைப்பு. அந்த காட்சி அமைப்பை அவர் ஆடியோ லான்ச்ல பேசினார் பாருங்க மாஸ்டர் படத்துல. அந்த ஒரு ஷாட்டை எடுத்து தான் இதுக்கு தான் விஜய் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தயவுசெய்து போய் பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்பொழுது விஜய் நிர்பந்திக்கப்படுகிறாரா, அதனாலதான் அவசரமாக தன்னுடைய திரைத்துறையே கை கழுவிட்டு வெளியே வர்றார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் நமக்கு எழாமல் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம திரும்பவும் சொல்றோம், அவ்வளவு உச்சம் பெற்ற நடிகர் எந்த விதமான சாதனையும் செய்யாமல் டக்குன்னு வெளியே வர்றதுங்கிறது மிக நிச்சயமாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. சரி, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவர் சொல்றாரு, சமூக சீர்திருத்தங்கள் அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம், அதனால அதிகாரம் தேவைப்படுகிறதுங்கிறாரு. அதே மாதிரி அவர் சொல்லக்கூடிய அந்த வழக்கமா அரசியல் கட்சிகள் உருவாகும் பொழுது சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம்,
ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் என்றால், நம் மக்கள் ஜாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் அப்படிங்கிற அந்த